أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆன் விளக்க தொடர் உரையிலே 23வது தொடரிலே நாம் இருக்கிறோம். இந்த 23வது தொடர் ஜுசு அம்ம 30வது ஜுசுவினுடைய சூரா அல் ஆதியாத். ஆதியாத் என்றால் வேகமாக ஓடக்கூடியவைகள் என்று அர்த்தமாகும். இந்த சூரா அல் ஆதியாத் என்பது ஜுசு அம்ம, அதாவது அல் குர்ஆனிலே 100வது அத்தியாயமாகும். இந்த சூரா அல் ஆதியாத் என்பது 11 வசனங்களை கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்றும் மதீனாவில் இறங்கியது என்றும் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. வல்லாஹு அலம். பெரும்பாலான தர்ஜமாக்களில் மக்கி அத்தியாயங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றாலும் மக்கி அத்தியாயம் என்பதுதான் சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது நாம் இந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு தொடர்ந்து இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாதி ضبحا فالموريات قدحا فالمغيرات سبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. கண்ணியமான சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான அல்லாஹுவின் பெயரால் இதை ஓதுகிறேன், ஆரம்பிக்கிறேன். வல் ஆதியாதி ضبحا. மூச்சு திணற விரைந்து ஓடுபவைகள் குதிரைகள் மீது சத்தியமாக. மூச்சிறைக்க விரைந்து ஓடுபவைகளான குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபல் மூரியாத்தி கத்ஹா, அதாவது குளம்புகளால் அடித்து நெருப்பை வெளிப்படுத்துகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபல் முகீராத்தி சுபஹா, பிறகு அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் அந்த குதிரைகள் மீதும் சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, மேலும் அதனால் புழுதியை கிளப்பக்கூடியவற்றின் மீதும் சத்தியமாக. ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, மேலும் அதாவது எதிரி படைகளுக்கு மத்தியில் கூட்டம் கூட்டமாக உள்ளே நுழைந்து செல்பவைகள் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு மிகவும் நன்றி கட்டவனாக இருக்கிறான். லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத், மேலும் அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். அவன் நன்றி கட்டவன் என்பதற்கு மனிதனே சாட்சியாக இருக்கிறான், அல்லாஹ்வும் சாட்சியாக இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், இன்னும் அவன் இந்த மனிதன் செல்வத்தை விரும்புவதிலே மிக கடுமையானவனாக இருக்கிறான். அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர், அவன் தெரிந்து கொள்ள வேண்டாமா மண்ணறைகளில் கபறுகளில் உள்ளவைகள் வெளியேற்றப்பட்டு விடுகின்ற நேரத்தில், அந்த நேரத்தை அவன் விளங்க வேண்டாமா? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், இதயங்களில் உள்ளவைகள் வெளியாக்கி விடுகின்ற நேரத்திலே, இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லகபீர், நிச்சயமாக அவர்களுடைய ரப் இறைவன் அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கு அறிபவனாக இருக்கின்றான்.
இந்த 11 வசனங்களினுடைய மொழிபெயர்ப்பை நாம் பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூறாவோட சுருக்கத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளண்டா, அல்லாஹு தஆலா மனிதன் இந்த உலகத்தில் குதிரைகள் யுத்தம் செய்கிற அதிகாலையிலே புழுதிகளை கிளப்பிக்கொண்டு குழம்புகளால் அடித்து கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதி வேகமாக நெருப்பு பிளம்புகள் தெறிக்கின்ற அளவுக்கு வேகமாக படைகளுக்கு நடுவிலே புழுதிகளுக்கு மத்தியிலே விரைந்து செல்கின்ற இந்த குதிரைகள், அந்த 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 போர் சூழல், அல்லாஹ் அந்த சூழலை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்றான். அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுகிறான். அந்த சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்ற செய்தி என்னண்டா, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் தன்னுடைய ரப்புக்கு மிகவுமே நன்றி கட்டவனாக இருக்கிறான். அவன் நன்றி கட்டவன்றதுக்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். அவன் இந்த பொருளாதாரத்தை மிக கடுமையாக நேசிக்கிறான். அவன் விளங்கிக் கொள்ள வேண்டாமா, கபறுகளிலிருந்து மண்ணறைகளிலிருந்து மனிதர்கள் எழுப்பப்படுற நேரத்தில், அவனுடைய மனிதர்களுடைய உள்ளங்களிலிருந்து இருப்பவைகளெல்லாம் வெளியாக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் இந்த மனிதனை பற்றி மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு வசனங்களாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இதில் என்ன விளக்கம்? ஏன்னா இது போன்ற அத்தியாயங்கள் குறிப்பாக இந்த ரமதான் காலங்களில் நாம் குர்ஆனை அடிக்கடி ஓதுகிறோம். தொழுகையில் இது போல சின்ன வசனங்களை நாம் பாடமிட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் சொல்கிற செய்தி என்ன? இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. நிறைய பேர் குர்ஆனை ஓதுறாங்க, ஆனால் வெறுமனே ஓதுறது தான் ஒரு இபாதத்துன்னு நினைக்கிறாங்க. ஓதுறது இபாதத்து தான், ஓதுறதுக்கு நன்மை இருக்கிறது. ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் அதுவல்ல. குர்ஆன் இறக்கப்பட்டது வெறும் பொருள் விளங்காமல் ஓதுறதுக்கு அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர்ன்றான். குர்ஆனை இந்த மனிதர்கள் சிந்திப்பதற்காக லேசாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், யாரும் சிந்திக்க மாட்டாங்களா? ஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன். அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? அடிக்கடி நம்ம இந்த குர்ஆனை பற்றி பேசும்போது இந்த வசனங்கள்லாம் சொல்கிறோம். இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? திருப்பி ஓத வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? இப்போ குர்ஆனை நாம் வெறுமனே ஓதாமல் இந்த குர்ஆன் சொல்கிற கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் பார்ப்போம். அதிலே நமது வாழ்வில் ஏற்பட வேண்டிய மாறுதல்கள் என்ன, மாற்றங்கள் என்ன என்பதையும் நாங்கள் பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இதில் என்ன சொல்றான்? முதலாவது இந்த சின்ன 100வது அத்தியாயத்தில் வல் ஆதியாத்தி தபஹா. ஆதியாத்ன்றது ஆதியத்துன் அல் ஆதியாத். ஆதியா என்ற அல் முஸ்ரிஆ, அல் முஸ்ரிஆத்து ஃபீ மசீரிஹா. அதாவது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றான், வேகமாக ஓடக்கூடியவைகள், அதாவது போகும்போது மிக விரைவாக ஸ்பீடாக போகக்கூடியவற்றின் மீது அல்லாஹ் தஆலா குதிரை இந்த இடத்துல சொல்றான். குதிரை என்பது போருக்கு செல்லும் போது வேகமாக போகும். வேகமாக, அதாவது கால்கள் அந்த அந்த குழம்புகள் கல்லில் பட்டு அந்த நெருப்பு தெரிக்கிற அளவுக்கு வேகமாக செல்லும். அந்த குதிரை செல்கிற நேரத்தில் புழுதிகளை கிளப்பி கொண்டு செல்லும். அந்த குதிரை அதிகாலை நேரத்திலே எதிரிகளை தாக்குவதற்காக செல்லும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அல்லாஹு தஆலா குதிரைகளுடைய அந்த வேகத்தையும் அந்த அந்த தன்மையையும், குதிரைன்றது ஒரு மனிதன் வளர்க்கும் போது அந்த மனிதனுக்கு விசுவாசமாயிருக்கும். தன்னுடைய உயிர் போனாலும், தனக்கு எது நடந்தாலும் தான் சுமந்திருக்கிற அந்த சுமையை உரிய இடத்துல கொண்டு சேர்க்கிற அந்த ஒரு நன்றியுள்ள ஒரு மிருகமும் கூட. அல்லாஹு தஆலா வேகமாக ஓடுகிற நேரத்தில் தபஹா, மூச்சு நம்ம வேகமாக ஓடும்போது நெஞ்சிலேருந்து காற்று வருமே, அதே மாதிரி குதிரைக்கும் ஹை ஸ்பீடில் போகிற நேரத்தில் ஒரு இழைப்பு சத்தம் கேட்கும். அல்லாஹு தஆலா சொல்றான், வேகமாக மூச்சு திணற ஓடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்றான். குதிரைன்றது இந்த குதிரை இருக்குதே, அது ஓடுவதற்கென்றே அல்லாஹு தஆலா படைச்ச ஒரு பிராணி, மிக வேகமாக போகும். இன்னைக்கு குதிரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவாக இன்றைக்கி நாங்கள் அமீரகத்தில் வாழ்கிறோம். குதிரை மிக பல மில்லியன் கணக்கில் கொடுத்து குதிரை வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. மிகப்பெரிய குதிரை வியாபாரிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. குதிரை சவாரி என்பது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விளையாட்டு. இந்த நாட்டு மக்கள் மிக ரசிக்கக்கூடிய, குறிப்பாக மன்னர்கள் இந்த குதிரை பந்தயம், குதிரை விளையாட்டு, குதிரை ரேஸ் கோர்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நாதர் ஷிபா பக்கத்தில். இப்போ குதிரை என்பது ஒரு முக்கியமான ஒரு பிராணி. செல்வங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் கூட மனிதன் உயர்தரமான குதிரையை விரும்புகின்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْأَنْعَامِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ. கைல்ன்றது குதிரைக்கு சொல்லுது, அடையாளமிடப்பட்ட ஒரு இன்றைய காலத்தில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க எப்படி ஆசைப்படுவானோ, ஒரு டெஸ்லா வாங்க எப்படி ஆசைப்படுவானோ, ஒரு பெரிய BMW வாங்குறதுக்கு உயர்தரமான ஒரு வாகனத்தை எப்படி மனுஷன் விரும்புவானோ, அதே மாதிரி இந்த குதிரையை விரும்புகிறான். அப்போ அந்த குதிரை ஏன் மனுஷன் விரும்புகிறான்டா,
இன்னைக்கும் நாங்கள் பார்க்குறோம். இவ்வளவு நவீனமான காலத்தில் கூட லண்டனுக்கு போனீங்கன்னா தெரியும், லண்டன் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா குதிரையில் தான் வந்து போலீஸ்காரெல்லாம் சுற்றுவாங்க. ஏன் நம்ம யுஏயில் கூட நீங்கள் பார்க்கலாம், நேஷனல் டேஸ்லாம் குதிரை. அந்த குதிரை என்பது இன்று வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்புள்ள ஒரு பிராணி. அதில் கயிறு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா மூச்சிறைக்க ஓடுகிற குதிரை, மனிதன் எதை விரும்புகிறானோ, எதிலே பயணிப்பதை இன்று வரைக்கும் ஆசைப்படுறானோ, எந்த குதிரை இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெருமதி உள்ளதாக இருக்கிறதோ அந்த குதிரை அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுறதுக்கு சாய்ஸ் பண்ணுறான். இப்போ நான் ஏற்கனவே இந்த வல் அஸ்ர் என்ற சூறாவை சொல்கிற நேரத்தில் இந்த சத்தியம் சம்பந்தமாக ரொம்ப தெளிவாக அந்த சூறாவில் நான் பேசி, இப்போ அல்லாஹ் தஆலா எதை கொண்டு சத்தியம் பண்ணுறானோ அது இம்பார்ட்டன்ட் ஆகிருக்கு. அவன் நாடியதை கொண்டு சத்தியம் பண்ணுவான். ஆனால் நாம் சத்தியம் பண்ணும்போது அல்லாஹ் கொண்டு மட்டும்தான் சத்தியம் பண்ணுவோம். அல்லாஹ் அறியன்னு மட்டும்தான் சொல்லணும். அல்லாஹி சொல்லலாம், பில்லாஹி சொல்லலாம், அல்லாஹி சொல்லலாம். காபத்துல்லா அறிய, எங்களோட அம்மா அறிய, குர்ஆன் அறிய, இப்படி சொல்லுவாங்க. குர்ஆன் தன்னான, குர்ஆன் மீது சத்தியமாக பாருங்க, உங்களோட பொன்னான முகத்தை சொல்கிறோம், உங்களோட பொன்னான முகத்தின் மீது சத்தியமாக, என்னோட வாப்பா மீது சத்தியமாக, இதெல்லாம் ஷிர்க். இது செய்யப்படாது. ஆனால் அல்லாஹ் செய்கிறானே, அல்லாஹ் செய்வான். ஏன்? அவன் ஃபஆலு லிமா யுரீத், அவன் நாடக்கூடியதை செய்யக்கூடியவன். அவனுக்கிட்ட யாரும் கேள்வி கேட்கல, நீ எதுக்கு இப்படி செஞ்ச? அவன் படைச்சதன் மீது சத்தியம் பண்ணான். ஒல் அஸ்ர்ன்றான், ஒல் துஹான்றான், ஒல் லைல்ன்றான், ஒல் ஆதியாத்து தபஹான்றான். அல்லாஹு தஆலா படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் தன்னை பற்றி சத்தியம் பண்ணுறான். ஃபலா வ ரப்பிக்கன்றான், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாகன்றான். நபியை கொண்டு சத்தியம் பண்ணுறான். அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை கொண்டு சத்தியம் பண்ணுவோம். ஆனால் நாம் என்ன செய்யலாது? அல்லாஹை கொண்டு மட்டும்தான் சத்தியம் பண்ணுவோம். நீங்கள் கஅபாவை கொண்டு சத்தியம் பண்ணணும், எப்படி பண்ணணும்? ரப்பில் கஅபா, இந்த கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாகன்னு சத்தியம் பண்ணலாம். என் தாயை படைத்த ரப்பின் மீது சத்தியமாகன்னு சொல்லலாம். இந்த குர்ஆனை இறக்கிய ரப்பின் மீது சத்தியமாகன்னு சொல்லலாம். அப்போ எப்படி சொல்லப்படாது? குர்ஆன் அறிய, இந்த பூமி அறிய, வானம் அறிய, இப்படி சத்தியம் பண்ணுறது கூடாதுன்றதை நீங்கள் இதில் ஆரம்பத்தில் ஏற்கனவே இதை நான் விளக்கப்படுத்திட்டேன். அப்போ மூச்சு திணற ஓடுகிற குதிரை மீது சத்தியமாக, அதாவது வந்து ஒல் ஆதியாத் என்பது தஃப்சீர் அல் ஜலாலில் அல் கைல் தஅதூஃபில் கஸ்வ் வத்தஸ்பஹ், அதாவது வந்து எதிரிகளுக்கு மத்தியில் ஓடுகிற அந்த அந்த குதிரையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த ஒல் ஆதியாத்து வேகமாக ஓடக்கூடிய குதிரைன்னு நம்ம சொன்னாலும் இந்த இடத்துல தஃப்சீருடைய உலமாக்கள் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த அல் ஆதியாத் என்பது என்ன? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க இதை மிக தெளிவாக சொல்கிறாங்க. ஃபஹாதா அதா கௌலானி லில் முஃபஸ்ஸிரின், இதில் ரெண்டு வார்த்தைக்கு சில ஆட்கள் சொல்கிறாங்க வந்து, அதாவது அல் ஆதியாத் என்று சொன்னால் வேகமாக ஓடக்கூடியது என்னன்னு வரல, அது ஹதுவு செய்யப்பட்டீங்க, அதாவது அது வந்து சொல்லப்படலை. ஆனால் இது ஒட்டகமா அல்லது குதிரையா என்று தஃப்சீர் அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்து முரண்பாடு இருக்குது. சிலவங்க சொல்கிறாங்க அல் ஆதியாத் என்று சொல்கிறது அல்லாஹ் ஒட்டகத்தை பற்றி சொல்கிறாங்க, வேகமாக ஓடுற ஒட்டகத்தை பற்றி சொல்கிறாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது ஹைல், அவள் ஹைலுல் ஆதியாத் தான், வேகமாக ஓடுகிற குதிரையை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வு ரொம்ப நீளமானது. சுருக்கமும் இமாம் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தஃப்சீரில் சொல்லும்போது, அம்மா கவுலு சானி தி ஜும்ஹூரில் முஃபஸ்ஸிரீன் வஹுவ ஸஹீஹ், அதாவது ஜும்ஹூருல் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், ஜும்ஹூர்ன்றது பிரபல்யமான முக்கியமான முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் வல்லுநர்கள் சொல்கிற கருத்து அதுதான் மிகச் சரியானதும் கூட என்று ஷேக் ஹுசைமின் சொல்கிறார்கள். அதாவது வல் கைலுல் ஆதியாத், வேகமாக ஓடுகிற குதிரையைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் மிக பொருத்தமான ஒரு விளக்கமாகவும் இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தை படிக்கும்போது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே அதாவது அரபிகளை பொறுத்தவரையும், அதாவது இந்த மார்க்கம் அல்லாஹு தஆலா இந்த ஜிஹாதை கடமையாக்குவதற்கு முன்பு இருந்த காலத்தில் இருந்தே அவங்க ஹக்குக்காக போராடினாலும் அல்லது அவங்களோட போராட்டம் பாத்திலானதாக இருந்தாலும் இந்த குதிரையில் தான் என்ன செய்வாங்க? போராட்டத்துக்கு போவாங்க. அல்லாஹு தஆலா இந்த போரை கடமையாக்கிக்கப்புறம் குதிரை என்பது போர்க்களத்தினுடைய மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வேகமான, அதாவது வந்து நிறைய குதிரை வச்சிருந்தா அவங்க மிக பலமான படைகளாக கணிக்கப்படுவார்கள். அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஒல் ஆதியாத் வேகமாக ஓடுகிற குதிரைகள் எப்படி ஓடுகிறது? பபுஹா, அந்த குதிரை ஓடும்போது மூச்சு, அதாவது நெஞ்சிலேருந்து மூச்சு வருகிற அளவுக்கு அந்த குதிரைகள் மூச்சு திரிக்க ஓடுகின்ற குதிரைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது முதலாவது. அப்போ மூச்சு திணற ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. இரண்டாவது என்ன? ஒல் மூரியாத்து கத்ஹா, மூரியாத்ன்றது ஔரா யூரி இரா. மூரியாத்ன்றது என்ன? அதாவது இந்த மூரியாத்ன்றது வந்து அந்த நெருப்பு, அதாவது தெரிக்குமே, அதுக்கு சொல்றது. மூரியாத்ன்றது நெருப்பு தெரிக்கிற அளவுக்கு ஓடக்கூடிய, அதாவது அதோட கால் குழம்புக்கு தானே, அந்த காலுடைய குழம்ப கல்லில் வச்ச உடனே ஒரு கல் இன்னொரு கல்லில் போய் மோதும். அந்த குதிரை ஸ்பீடுக்கு தானே, அந்த ஸ்பீடில் கல்லில் வச்சு ஓடும் தானே, அதனால கல்லுகளுக்கு மத்தியில் தானே அந்த குதிரை எல்லா இடத்துலையும் ஓடும். ஓடும்போது அந்த குழம்பு பட்டு அந்த கல்லில் இன்னொரு கல்லை அடித்து நெருப்பு தணல் பறக்கும் தானே, அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான். எப்படி? பல் மூரியாத்தி கதுஹான்றான், அதாவது குழம்பை அடித்து நெருப்புகளை வெளிப்படுத்துகிற குதிரைகள் மீது சத்தியம். முதலாவது என்ன சொன்னால், மூச்சு திணற ஓடுற குதிரைன்றான்.
ரெண்டாவது என்ன சொல்றான், ஓடும்போது கால் குழம்புகள் அடித்து கல்லு பட்டு என்ன செய்து நெருப்பு தணல் பறக்கக்கூடிய அளவுக்கு அந்த குதிரை ஓடுகிறதே, அந்த குதிரை மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது சத்தியம் பண்றான். மூன்றாவது என்ன சொல்றான், ஃபல் முகீராத்தி சுப்ஹான். ஃபல் முகீராத் என்றது என்னது, அல் கைல் துகீரு அலல் அது வக்த சுபஹ், அதிகாலை நேரத்தில் விரைந்து போய் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துகிற குதிரை மீது சத்தியம். குதிரை தாக்குதல் நடத்துறல, தாக்குதலுக்காக வேகமாக அதிகாலையிலே கிளம்பி செல்கிற, பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. எதிரிகளை தாக்குறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சுபகு நேரத்தில் தான் அதை படைகளை என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இரவுல போய் போராட மாட்டாங்க. சில இடங்களுக்கு போனால் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாங்கு சொல்லப்படுகிறதா என்று. பாங்கு சொல்லப்பட்டா நிப்பாட்டிடுவாங்க. அந்த மக்கள் பித்ரா இயற்கை மார்க்கத்தில் இருக்கிறாங்க, போராடாதீங்கன்னு திரும்பி வந்துடுவாங்க. அந்த பகுதியில் பாங்கு சொல்லப்படலைன்னா என்ன செய்வாங்க, அதாவது சுபகு நேரத்தில் அட்டாக் பண்ணுறதுன்றது பொதுவாக போராளிகள் அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நாங்களும் இலங்கையில் இருந்த காலங்களில் சுபகு நேரத்தில் என்ன செய்வாங்க, படைகள் மோதிக்கொள்வாங்க. நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கும் என்ன காரணம் சுபகில் அவங்க திடீர்னு அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் மக்கள் அந்த என்னதான் அவங்க விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த சுபகு நேரம் அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. முழிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அவங்க ஒரு பெரிய ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ஒரு எதிர்த்து போராடுற அளவுக்கு ரொம்ப ஒரு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எனவே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை இஸ்லாம் பயன்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு போனால் சுபகு வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த சுபகு நேரம் என்பது தாக்குதல் நடத்தி எதிரிகளை வீழ்த்துவதற்கு மிக பொருத்தமான ஒரு நேரம் தான். எனவே அல்லாஹு தஆலா ஃபல் முகீராத்தி சுப்ஹான்றான், எனது அதிகாலையிலே விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. ஹதீஸ்ல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2943வது இலக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இதா கஸா கௌமன் லம் யூக்ரி ஹத்தா யுஸ்பிஹ், அதாவது ஒரு சமுதாயத்தோடு யுத்தத்துக்கு போனாங்கண்டா காலை ஆகும் வரைக்கும் போராட மாட்டாங்க. இதா சமிஅ அதானன், அதான் சத்தம் கேட்டால் அம்சக், போராட்டத்தை நிப்பாடிடுவாங்க. வ இல்லம் யஸ்மஅ அதானன், அதான் கேட்கல அகார பஅதமா யுஸ்பிஹ், அந்த சுபுடைய நேரத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா திடீரென அதிகாலையில் தாக்கம் நடத்துவார்கள், தாக்குவார்கள். இது சஹீஹ் புகாரில் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருது. அதாவது ஒரு முறை தான் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாக்கல, அப்போ சத்தம் கேட்குது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலல் ஃபித்ரா, அவங்க இயற்கை மார்க்கத்தில் இருக்கிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹரஜ்த மினன் நார், நீங்க நரகத்திலிருந்து வெளியாகி விட்டாய். எனவே நீங்க போராட வேணாம், அவங்க முஸ்லிம்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒதுங்கிடுவாங்க. அப்ப அதிகாலையில யுத்தம் பண்றது என்பது முக்கியமானது. எனவே அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள் மீது சத்தியம் சொல்றோம். அது மாத்திரமல்ல ஃபஅஸர்ன பிஹி நக்அ, அதாவது நக்அன்றது புழுதி, அதாவது ஒட்டகம் போற நேரத்தில் புழுதிகளை கிளப்பிட்டு போகும். எனவே அல்லாஹு தஆலா சொல்ற ஃபஅஸர்ன பிஹி நக்அ, மேலும் புழுதியை கிளப்பக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. ஓடுற ஓட்டத்தில் குதிரை என்ன செய்யும், புழுதி அப்படி கிளம்பிக்கிட்டு போகும். எப்படி அந்த குதிரை சும்மா நடந்து போற குதிரையை பத்தி அல்லாஹ் அங்க பேசல. யுத்த நேரத்தில் அந்த எதிரிகளை நோக்கி வேகமாகவும் அதிகாலை நேரத்திலும், அதாவது நெருப்பு பிளம்புகளை கிளப்பிக்கொண்டு புழுதிகளை கிளப்பிக்கொண்டு போற அந்த அந்த சூடு பிடித்த ஒரு சூழ்நிலை எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்தா சத்தியம் பண்றான். அந்த நேரத்தில் என்ன செய்யும், புழுதிகளை கிளப்பிக்கொண்டு செல்கிற ஒட்டகத்தின் மீது சத்தியமா. ஃபவஸத்ன பிஹி ஜம்ஹா, இந்த வசத்துன்றது என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ள கொண்டு போய் எதிரிகளுக்கு நடுவில் கொண்டு நிப்பாட்டும். மேலும் அதாவது பகைவர்களுடைய மத்தியில கொண்டு கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீது சத்தியமா. வசத்ன பிஹி ஜம்ஆ, கூட்டமாக படைகளினுடைய நடுவிலே கொண்டு செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. எத்தனை சத்தியம் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் ஒரு மெசேஜ் தான் சொல்ல போறான். அந்த மெசேஜ் தான் பவர்ஃபுல்லான மெசேஜ். சொல்றது நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, நீங்க பாருங்க இந்த கைல பத்தி சொல்ற நேரத்தில் ஏற்கனவே சொன்னேன், அல் கைலு மஅகூதுன் ஃபீ நவாசிஹா அல் கைல் இலா யௌமில் கியாமா, குதிரைகளுடைய நெற்றியில மறுமை நாள் வரைக்கும் நன்மை பிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் குதிரை ஒரு BMW விட விலை கூட. சில சிவப்பு குதிரை எல்லாம் இருக்குது. சில வியாபாரிகள் எனக்கு தெரியும், இங்கே இருந்து ரஷ்யாவில் குதிரை வச்சுக்கிறாங்க, லண்டனில் அவங்களுக்கு குதிரை பிஸ்னஸ் இருக்குது, இங்கே இருக்குது. சாதாரணமான சில குதிரைகள் ஃப்ளைட்டில் அதுக்குன்னு ஃப்ளைட் போட்டு ஏற்றிட்டு போவாங்க அவங்க போகிற இடங்களுக்கெல்லாம் குதிரைகளை. வழங்குதா குதிரை அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் அதில் கயிறு இருக்குது. அதனால தான் கோடிக்கணக்கில் காசை கொடுத்து ஒரு குதிரை வாங்குறாங்க. நீங்கள் குதிரையை பற்றி தேடி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். எனவே ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க 2850 இலக்கத்தில் அல் கைலு மஅகூதுன் ஃபீ நவாசிஹ் அல் கைர் இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் குதிரையில ஒரு நன்மை பிணைக்க, அதனுடைய நெற்றியிலே நன்மை பிணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹு தஆலா இந்த குதிரையை வச்சு என்ன செய்யறான், சத்தியம் என்றான். இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது எதிரிகளுக்கு மத்தியிலே பாய்ந்து செல்கிறது. மின் கைரி ஹௌஃபின் வலா தஹ்பின் வலா மலல்,
அதுக்கு எந்த பயமும் இருக்காது, களைப்பும் இருக்காது, சோர்வும் இருக்காது. நீங்கள் குதிரையை எவ்வளோ ஓட்டிக்கிட்டு போனாலும் ஓடிக்கிட்டே போகும். அதனால தான் இந்த சில வைஃபான செய்தி இருக்குது. அல்லாஹ் தஆலா குதிரையை ஓட விட்டு அதில் வேர்வை வர வச்சு, குதிரைக்கு வேர்வை வராது, ஏன்னா வேர்வை வர விஷயம் இல்லை, ஓட விட்டு அதில் வேர்வையிலிருந்து மனுஷனை படைச்சான்னு சொல்லிக்கிறான். அதாவது சாத்தியம் இல்லை, அதற்கு வேர்வை வரன்றது நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லி வைஃபான ஒரு செய்தி ஹாக்கிமில் இருக்குது. அப்போ குதிரை என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொல்லி போட்டு என்ன சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கிறானே லிரப்பிஹி லகனூத். கனூத்ன்றது ரொம்ப நன்றி கட்டவனாய், கனூத்னு சொல்றதுக்கு ரொம்பவுமே நன்றி கட்டவனாக இந்த மனிதன் இருக்கிறான் அப்படின்றத பார்க்கும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் லிரப்பிஹி லகனூத், தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக. அல் இன்சான் இந்த இடத்துல சொல்றது மனித சமூகத்தை சொல்றான். அப்ப அந்த மனித சமூகம் அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு விஷயத்தை சொன்னாலும் நன்றி கட்டவர்களை பற்றி அங்கே பேசுறான். அப்படின்னா காபிர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ்வுடைய வஹீக்கு மாற்றமாக கலிமா சொல்லி போட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கட்ட சரமா வாழ்ந்தா எல்லாரையும் இது எடுக்கும். ஆனால் சொல்லும்போது இன்னல் இன்சான் என்றான், பொதுவாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான், எல்லாத்தையும் தான் சொல்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா பொதுவாக மனித இனம் என்று இங்கே சொன்னாலும் அவன் குறிப்பாக எதை நாடுகிறான்னா நன்றி கட்ட மக்களை பற்றி பேசுறான். மனிதன் இருக்கிறானே நன்றி கட்டவன். மனிதர்களில் நிறைய பேர் அல்லாஹ்க்கு நன்றி வைக்கிற வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விட்டு அவன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த இடத்துல காஃபிர்களை சொல்றான், யாரு நன்றி கட்டவனாக இருக்கிறானோ அல்லாஹ் தஆலா ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலான்றான். அதாவது இந்த அல்லாஹ் தஆலா தன்னுடைய அமானிதத்தை வானம் பூமியிட்டெல்லாம் எடுத்து காட்டினா, மலைகள்கிட்ட எடுத்து காட்டினா எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்த போது மனிதன் இதை சுமந்து விட்டான். அல் இன்சான்டா என்னது, மனித சமூகம் இதை சுமந்து விட்டது, ஒருத்தன் சுமந்தான் இல்ல. இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, இவன் செஞ்ச வேலை ஒரு முட்டாள்தனமான வேலை, அநியாயமான வேலையை செஞ்சிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த இடத்துல அல் கனூத்ன்றது என்ன, நன்றி கட்டன்னு அர்த்தம். இதுக்கு பல வகையான விளக்கங்களை சொல்றாங்க. நன்றி எல்லாமே அந்த விளக்கத்தினுடைய சாராம்சம் ஒண்ணுதான், ஒரு கருத்தை தான் பல்வேறு கருத்துல சொல்றாங்க. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவங்களோட ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அல் கனூத் என்பது கஃபூருன் ஜஹூதுன் பி நிஅமில்லா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அவை நிராகரிக்கிறான், அதுக்கு அதை மறுக்கிறான். அவன் அல்லாஹ் செஞ்ச நியாமத்துகளை அவன் வாழ்க்கையில் எடுத்து சொல்றான் இல்லை, இவ்வளவு நியாமத்து செஞ்சிருக்கிறானே அல்லாஹ் என்று அதுக்கு நன்றியோட வாழ்றான் இல்லை. ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவன் கஷ்டங்களை தான் சொல்றான். எப்படிப்பா நல்லா இருக்கிறீங்களா, என்னப்பா ஒரே பிரச்சனை தான் என்னப்பான்னு. அவன் அல்லாஹ் அவனுக்கு 1000 நியாமத்துகளை செஞ்சிருப்பான். அவனோட உடம்புல ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், அவனுக்கு இல்மை கொடுத்திருப்பான், அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருப்பான், நல்ல வாகனத்தை கொடுத்திருப்பான், நல்ல மனைவியை கொடுத்திருப்பான், நல்ல சொல்லு எல்லாம் கொடுத்திருப்பான். ஆனா என்னப்பா இருக்குது நமக்கு இந்த உலகத்துல ஒன்றும் அல்ல அப்படிமா. ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இது பாகப்பெரிய நன்றி கட்ட விஷயம். எல்லா நிலையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்ப்பா, எனக்கு வீடை தரல, வாசலை தரல, அதை தரலன்னு தராத்தையெல்லாம் கணக்கு பார்த்து அல்லாஹ் தரலன்னு முடிவெடுக்காம எனக்கு கண்ணை தந்தானே, என் இதயத்தை ஒழுங்கா வேலை செய்ய வச்சானே, என் உதடுகளை எனக்கு தந்தானே, அலம் நஜஅல் லஹு ஐனைனி வலிசான வஷஃபத்தைன், கண்ணை தரலையா, நாவை தரலையா, 2 உதட தரலையா, உன்னை பேச வைக்கலையா, சிந்த வைக்கலையா, ஒன்றுமே இல்லாமல் நீ பிறந்தேப்பா, உனக்கு இவ்வளோ தந்திக்கிறேனே, உன்னோட உடம்பு ஒழுங்கா வேலை செய்தே, உனக்கு இவ்வளோ தந்திக்கிறேன். நீ மேலே உள்ளவனை பார்க்குறான், அவன் 10 மாடி கட்டிக்கிறான், எனக்கு 2 மாடி தான்றான். அடே 2 மாடி தந்தானே, நீ ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நிற்கிறவனை கொஞ்சம் பாரு பார்க்க. அப்போ அல்லாஹ் மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கின்ற ஆசைப்படுறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கன்னு அல்லாஹ் ஏவுறான் பல இடங்கள்ல. ஆனா மனிதனை பொறுத்தவரையும் அவன் மிக நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதை பார்க்க. எனவே இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் குர்துபில எல்லாத்தையும் கொண்டு வராங்க. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க, குல்து ஹாதிஹில் அக்வால் குல்லுஹா தர்ஜிஉ இலா மஅனல் குஃப்ரான் வல் ஜுஹூத். அதாவது மறுப்பு, இறை மறுப்பையும் அதாவது நன்றி கெட்டு நடப்பதையும் இது ரெண்டையும் தான் இந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்கிறது. பல வகையான கருத்துக்கள் இதை சொல்லும்போது அது மிக நீண்டதாக மாறிவிடும். இதே மாதிரி இந்த நன்றி கட்டல் என்பதை நாங்கள் ஒரு நடைமுறையில் சொல்வதாக இருந்தால், துன்னூன் அல் மிஸ்ரி என்ற ஒரு மிகப்பெரிய 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஒரு செய்தி சொல்றார். சில குர்ஆன் வசனங்களை கொண்டுட்டு வராரு, அதாவது நன்றி கட்டு நடக்கிறண்டா என்னன்னு விளக்கப்படுத்துறாங்க. சில வசனங்களை கொண்டு வராங்க. அதில் உதாரணமாக சூரா அல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயத்தில் 15லிருந்து 20 வரைக்கும் எடுத்து பாருங்க. என்னது, அம்மல் இன்சானு, மனிதனை பொறுத்தவரையும் இதா மபுத்தலாஹு ரப்புஹு, அவனுடைய ரப்பு சோதிக்க நினைச்சி அக்ரமஹு வனஅமஹு, அவனுக்கு கண்ணியம் கொடுத்து அவனுக்கு நியாமத்துகளை செய்தால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு என்ன சங்கைப்படுத்தி விட்டான் என்று மனிதன் சொல்றான். அது சோதனை. இது சோதனை, அவனை கண்ணியப்படுத்தினது சோதனை,
அவனுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகள், சோதனை எல்லாத்தையும் கொடுக்குறான். இவன் நினைக்கிறான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான், எனக்கு நல்லா தாரான். இல்லை, உனக்கு தந்திக்கிறான் இதை சோதிக்க. நீ எப்படி நடக்கிறான்னு பார்க்க, இதை என்ன செய்கிறான்னு பார்க்க, இதை எந்த வழியில் செலவழிக்கிறான்னு பார்க்க. வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்ணுறியா, பிறருக்கு கொடுக்காம இருக்கிறியா, அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஜக்காத்தை நீ மறுக்கிறியா, பிறருக்கு கஷ்டமாக அவன்கிட்ட கேட்டு வரும்போது நீ அவங்களுக்கு கொடுக்காம இருக்க. அல்லாஹ் பார்க்கத்தான் தந்திக்கிறான். ஆனால் இவன் நினைக்கிறான் இது எனக்கு தான் அல்லாஹ் தந்திக்கிறான், என்ன கண்ணியப்படுத்திக்கிறான் என்று மனிதன் நினைக்கிறான். அம்மா இதா மபுத்தலாஹு, அல்லாஹு தஆலா அவனை சோதிக்க நினைச்சு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் குறைத்து விட்டால், அவனுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா குறைத்து விட்டால் அவன் என்ன சொல்றான்? ஃபயகூல் ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்ன கேவலப்படுத்திட்டான் என்று சொல்றான். கல்லா, அப்படி அல்ல, பல் லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் அனாதைகளை நீங்கள் சங்கைப்படுத்துகிறீர்கள் இல்லை. அனாதையை கண்டாலே நீங்க விரட்டி விடுறீங்களே, உங்கள்கிட்ட வந்தாலே நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்லையே, அவங்கள நீங்க உரிய விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்றீங்க இல்லையே, அவங்களை கண்ணியப்படுத்துறீங்க இல்லையே. வலா தஹாபூன் அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு நீங்கள் தூண்டுகிறீர்கள் இல்லையே. வதஅகுலூன துராஸ அக்லல் லம்மா, நீங்கள் பிறருடைய அனந்தர சொத்துக்களை நீங்கள் சாப்பிட்றீங்களே. வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை நீங்க அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்களே. அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை வழங்கிவிட்டு இந்த நியமத்துக்கு மனிதன் எப்படி நன்றி செலுத்துறான்னு பார்க்குறான். அவனை சோதனைக்கு தான் கூட்டுறான், சோதனைக்கு தான் குறைக்கிறான். கொடுக்கிறது சோதனை, குறைக்கிறது சோதனை. அப்போ நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும் போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நாங்கள் அனாதைகளை நாங்கள் கண்ணியப்படுத்தணும், அனாதைகளை நாங்கள் அரவணைக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவர்கள் விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளணும், அவங்கள விரட்டிடக்கூடாது. என்கிட்ட பணம் இருக்குது, நம்மகிட்ட கேட்டு வராங்க, என்னப்பா நீங்கள் எனக்கு தந்து வச்சுட்டு ஆயிக்கிறீங்க, என்ன பாட்ட மாட்டோம், நீங்கள் என்கிட்ட வாரீங்க, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க இல்லைன்னு நாங்கள் அவங்களோட கடுமையாக நடக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் வலா தஹாபூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு அவங்களும் கொடுக்குறல, இன்னொரு ஆள் கொடுத்தா உருறாங்களும் இல்லை, நீங்கள் என்ன உழைச்சொழிச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அடுத்தவங்கள லா தஹாபூன் தூண்டுகிறார்கள் இல்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்டுகிறார்கள் இல்லை. அது மாத்திரமல்ல, பிறருடைய சொத்துக்களை சாப்பிட்றாங்க, பொருளாதாரத்தை உசுர விட அவர்கள் நேசிக்கிறார்கள். மார்க்கத்தை கணக்கெடுக்கிறாங்க இல்லை, ஏழைகளை கணக்கெடுக்கிறாங்கல்ல, அனாதைகளை கணக்கெடுக்கிறாங்களே இல்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்களும் இல்லை, பிறர் கொடுக்கறத உருறாங்களும் இல்லை, பிறரை தூண்டுறாங்களும் இல்லை, போதாத்துக்கு அடுத்தவன் சொத்துக்களை சேர்த்து சாப்பிட்றாங்க. பொருளாதாரம் தான் இந்த உலகத்தினுடைய உயிர் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை விட, மார்க்கத்தை விட இந்த பொருளாதாரத்தை நேசிக்கிறாங்க. எனவே துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னடா, மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிற விதமாக இந்த வசனத்தை எடுத்து சொல்றான். இன்னொரு வசனத்தில் பாருங்க, சூரா அல் மஆரிஜ் 70வது அத்தியாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க. இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி? எல்லாம் ஹரியம், எல்லாம் அவசரம். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்து விட்டால் பதறி போய் விடுகிறான். என்னடா இது எனக்கு இப்படி நடந்து போச்சே, சாவு வராதா, எனக்கு மூத்து வராதா, அது நடக்காதா, இது நடக்காதான்னு என்ன சரி அவனுக்கு ஒரு தீங்கு நடந்தா பதறுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, அவனுக்கு ஒரு நல்லது கிடைச்சா அவன் பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து விடுகிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. சூரா மஆரிஜ். அவ பதட்டம், அவசரம், பொருளாதாரம் பெயருமோ, தீங்கு வந்துருமோ, அது நடந்துருமோ, ஏதாவது அவனுக்கு ஒரு நல்லது கிடைச்சா அடுத்தவனுக்கு கொடுத்துடப்படாது. நான் கஷ்டப்பட்டது, நான் உழைச்சது, நான் இரவு பகலாக கண் முழிச்சது, நான் ஏன் மற்றவனுக்கு சும்மா அள்ளி கொடுக்கணும் என்று ஒருத்தன் நினைச்சாண்ட அவன் நன்றி கட்டவன் என்பதற்குத்தான் இந்த வசனங்களை எல்லாம் கொண்டுட்டு வராங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது மனிதன் நன்றி கட்டவனாக, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். பொதுவாக அந்த கஞ்சத்தனம் ஒருத்தண்ட இருந்ததுண்டா அவனுக்கு தக்வா இருக்காது. இதுதான் உண்மை. எவனுக்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குமோ அவனுக்கிட்ட நிறைய கைது, அவனே அவன் மதிக்க மாட்டான். மத்தாக்களை விடுங்க, கஞ்சரிக்கிறான் அவனே அவன் திட்டிக்குவான், அவனே அவன் கூட பிறந்தவனை நம்ப மாட்டான், மனைவியை நம்ப மாட்டான், உள்ளே நம்ப மாட்டான். ஆனால் கஞ்சத்தனத்தினுடைய உச்சகட்டம். அல்லாஹ் சொல்றான் கஞ்சத்த, அதாவது உள்ளம் இருக்குது கஞ்சத்தனத்துக்கு உட்படுகிறது. நீங்கள் உங்கள் உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்து அதை நீங்கள் சீர் செய்து அல்லாஹ்வை நீங்கள் பயந்தால் நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் என்ன சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர்ல, எவன் கஞ்சத்தனத்திலிருந்து தப்பி விட்டானோ, கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை காப்பாற்றி விட்டானோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ். அழகான ஒரு வசனம் சகோதரர்களே, அழகாக நாம் இந்த வசனத்தை பார்க்கணும், சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் அஅதா வத்தகா, எவர்கள் பிறருக்கு தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ, வஸத்தக பில் ஹுஸ்னா,
அவர்கள் வந்து நல்லதை கொண்டு அவர்கள் நல்ல விதமாக தங்களை நல்லதை கொண்டு உண்மைப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி அப்படி அவங்க நடந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இலகுவை நாங்கள் சொர்க்கத்துக்கான அந்த வழியை நாங்கள் அவர்களுக்கு லேசுபடுத்தி விடுவோம். அவனுக்கு எல்லாத்தையும் ஈஸி ஆக்கிடுவோம். ஏன் அல்லாஹ் பயப்படுறான்? மக்களுக்கு கொடுத்து வரான். அவன் செயலால் அவன் உண்மையாளன் என்பதை அவன் நல்லதை கொண்டு அவன் உண்மைப்படுத்திக் கொள்கிறான். எனவே அல்லாஹு தஆலா சொல்றான் அவன் எல்லாம் அவனுக்கு ஈஸி. சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஈஸி ஆக்கி கொடுறான். அம்மா மன் பகில, எவன் பகிலனாக கஞ்சனாக இருக்கிறானோ வஸ்தக்னா வகஸப பில் ஹுஸ்னா, அல்லாஹு தஆலா சொல்றான் அவன் மற்றவனை அல்லாஹ்வை தேவையற்றவனாக கருதுகிறான். நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அவன் தன்னை என்ன செய்கிறான், அதாவது தேவையற்றவனாக அவன் கருதுகிறானோ அல்லாஹ்விடத்திலே கூட அவனுக்கு தேவையில்லை, அல்லாஹ்ட்டையும் கேட்க மாட்டான். வகஸப பில் ஹுஸ்னா, அப்படி அவன் இருந்தான்னு சொன்னான். அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. அல்லாஹு தஆலா சொல்றான் அவனுக்கு வந்து கஷ்டத்துக்குத்தான் அவனுக்கு நாம கஷ்டத்துக்கான பாதை தான் ஈஸியாக அவன் கஷ்டத்துக்குள்ள நுழைஞ்சிருவான். அல்லாஹு தஆலா சொல்றான் உமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. அவனுடைய நரகத்தில் அவன் விழுந்துட்டான்னு சொன்னா அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எந்த பயனும் கொடுக்காது. நாளை மறுமையில் அவனுக்கு அவனுடைய பொருளாதாரம் கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வச்ச பொருளாதாரத்தால் அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சூரத்துல் லைல் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, அழகான ஒரு வசனம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்றான் அவன் அவன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னஹு அதாவது இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், அவன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அவன் அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு அவன்தான் அதுக்கு சாட்சியாகவும் இருக்கிறான். மேலும் நிச்சயமாக அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். 7வது வசனம் இது. இன்னஹு அவன் சாட்சியாக இருக்கிறான் என்று இந்த இடத்துல குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, இந்த அவன் என்று யாரை சொல்றான்? மனிதனை பற்றி சொல்றானா? அல் இன்சான், மனிதன் சாட்சியாக இருக்கிறான் என்று அவனே அவன் செயலுக்கு சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்றானா, அல்லது அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்றானா? இப்ப இந்த இடத்துல அவனே மேலும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான்டா. அவனே என்றது யாரை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான்? மனிதன் தந்த செயலுக்கு தானே சாட்சி என்ற கருத்தில் இந்த வசனத்தை விலகிக் கொள்றதா? அப்படி இல்லாட்டி இல்ல அல்லாஹ் மனிதனுடைய செயலுக்கு சாட்சியாக இருக்கிறான்டா. 2 கருத்தும் இந்த இடத்துல வரும். அல்லாஹ்வும் மனிதனுடைய செயலுக்கு சாட்சியாக இருக்கிறான், மனிதனும் தன்னுடைய செயலுக்கு சாட்சியாக இருக்கிறான். நாளைய மறுமையில் மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் கூட அவனுடைய செயலுக்கு சாட்சியாக வரும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய தினத்தில் அவங்களோட வாயை நாங்கள் புத்திடுவோம், சீல் வச்சிருவோம். வத்துகல்லிமுனா ஐதீஹிம், அவங்களோட கரங்கள் நம்மோடு பேச போகிறது. வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் பேச போகிறது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு. அவன் செயலுக்கு அவன் உடம்பெல்லாம் சாட்சியாக்கி, அது வேற விஷயம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வும் சாட்சியாக இருக்கிறான், மனிதர்களும் அவங்களோட அவன் கொலையானவனுக்கு அவன் செய்யறது கொலைன்றதுக்கு அவன் தானே சாட்சி, முதல் சாட்சி. இப்போ நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்க. நான் செய்கிற பாவத்துக்கு முதல் சாட்சி நான் தானே, படைச்ச ரப்புக்கு தெரியும், அவனும் சாட்சி தான். ஆனால் நானும் சாட்சி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மா கான லில் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜித் அல்லாஹ். இணை ஷிர்கில் இருக்கிறவங்க பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. தர்காவுக்கு போகிறான், கபருக்கு போகிறான், பள்ளி ட்ரஸ்டில் தலைவராகிறான், செக்ரட்டரி ஆகிக்கிறான், கூடாது. ஷிர்க்குக்கு போகிறவன், தாயத்து கட்டுறவன், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறவன், இந்த மாதிரியானவன் பள்ளியில் தலைவர் செயலாளர்னு எந்த பள்ளி பொறுப்புக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் மா கான லில் முஷ்ரிகீன யஅமுரு மசாஜித் அல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். அவங்க செய்கிற குஃப்ருக்கு அவர்களே சாட்சியாகவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகள் பள்ளியை நிர்வாகம் பண்றது கூடாது. உலாயிக ஹபிதத் அஅமாலுஹும், அவங்களோட செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. வஃபின் நாரிஹும் காலிதூன், நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய செயலுக்கு அவன் தான் முதல் சாட்சி, ரப்பும் சாட்சியாக இருக்கிறான். ஏன்னா வஇன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அவன் செய்யக்கூடிய சாட்சி, அவன் சாட்சியாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல இன்னஹு அவன் என்பதற்கு அல்லாஹ்வும் சாட்சியாக இருக்கிறான், மனிதனும் சாட்சியாக இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நான் சொன்னேன், சூரத்து நூறில் வரக்கூடிய ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். எப்படி? யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஐதீஹிம் வர்ஜுலுஹும், அன்றைய தினத்திலே அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய கரங்களும் கால்களும் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிவிடும். அல்சினத்துஹும், நாவுகள், ஐதீஹிம் கைகள், அர்ஜுலுஹும் கால்கள் எல்லாம் அவனுடைய செயல்களுக்கு சாட்சியாக இருக்க போகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லி போட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான், 8வது வசனத்தில் வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் இருக்கிறானே அவன் கைருன்னு இந்த இடத்துல சொல்ல பொருளாதாரத்தை சொல்றான். அல் கைரு அல் மால், அவன் கைறுகளை மிக கடுமை, ஷதீத் என்பது ரொம்ப கடுமையாக என்ன செய்கிறான், நல்லதை அவன் நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். எனவே நல்லதை மிக கடுமையாக அவன் நேசிக்கிறான். வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத்,
அப்படின்னு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை, நிச்சயமாக அவன் செல்வத்தை விரும்புவதில் மிக கடுமையானவனாக இருக்கிறான். இந்த இடத்துல அல் ஹைர் அப்படின்றது பொருளாதாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குத்திப அலைக்கும், உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கு, இதா ஹதர அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால், இன் தரக்க ஹைரனில் வசியா, அவர்கள் ஹைரை பொருளாதாரத்தை விட்டு சென்றால் அவர்கள் வசியத்தை செய்ய வேண்டும். லில் வாலிதைனி வல் அக்ரபீன், தங்களுடைய பெற்றோர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன், நல்ல விதமாக, இது முத்தகீன்களுக்கான ஒரு ஹக்காக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல இன் தரக்க ஹைரன்னு சொன்னா பொருளாதாரத்தை, ஹைரன்னா நல்லதுன்ற அர்த்தம் அல்ல, நல்லதுக்கும் வரும், எல்லா கருத்தும் அதில் வந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அல் ஹைர்னு சொல்றது பொருளாதாரத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வ இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், இவன் காசு பணத்தை, பொருளாதாரத்தை, செல்வங்களை மிக கடுமையாக நேசிக்கிறான். பொருளாதாரத்தை நேசிக்கிறது தப்பா? தப்பில்லை. ஆனா என்ன பிரச்சனை? பொருளாதாரத்தை கொடுக்குறான் இல்லை, யார் வந்து கேட்டா கஞ்சத்தனம் பண்றான். உதாரணமா அல்லாஹ் தஆலா காரூனை சொல்றான், பெரிய செத்துங்கிறான், பெரிய பொருளாதாரம் அவன்கிட்ட இருந்தது. ஆனா சில மக்கள் போய் சொன்னாங்க, காரூன் லா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் உனக்கு நீ செய்ய வேண்டிய கடமை கொஞ்சம் மிக மறந்துடாதுன்னு சொன்னான். கேட்டானா? இல்லை, பெருமை அடிச்சான், யாருக்கு கொடுக்கல. என்ன செஞ்சான்? அவன் தான் பெரியாள்னு சொல்லிட்டு. இந்த பொருளாதாரம் வார நேரத்தில் இந்த பொருளாதார ஆசைகள் கஞ்சத்தனத்தை மனுஷனுக்கு உண்டாக்கும், அல்லாஹ்வை நெருங்குறத உண்டாக்கும். ஹஜ்ஜி செய்யாமல் குந்திருக்கிறான், காசு பணத்தை வச்சுக்கிட்டு. கேட்டால் காணி இருக்குது, பூமி இருக்குது, தங்கம் இருக்குது, அங்கே கொண்டு போய் பேங்கில் கொண்டு போய் அந்த இதில் வச்சுக்கிறான், பீரோவில். அதுக்கு வேற காசை கட்டிக்கிறான். ஹஜ்ஜி கேட்டால் நான் வந்து ஏழை கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறேங்கிறான். எவ்வளோ பெரிய மகா மோசமான ஒரு குணம். பொருளாதாரம் கிடைச்ச உடனே எண்ணிக்கிட்டே குந்திக்கிறான். அல்லது ஜம அமாலம் அத்ததான் நம்ம படித்தமே சூரா ஹுமஸால, பொருளாதாரத்தை சேர்க்கிறான். அதாவது மனிதன் இயல்பாக பொருளாதாரத்தை விரும்புறது அல்லாஹு தஆலா சொல்லல, குர்ஆன்ல சொல்றான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மான்றான். பொருளாதாரத்தை நீங்கள் மிக பிரியத்தோடு கடுமையாக நீங்கள் நேசிக்கிறீர்கள். அல்லாஹ் நேசிக்கிறது தப்புன்னு கூட சொல்லலை. ஆனால் அந்த பொருளாதார நேசத்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் மறந்துடப்படாது. அல்லாஹ் பொருளாதாரத்துக்குன்னு சில கடமை ஜகாத்து வச்சுக்கிறான். தேவையுடையவர்கள் கேட்டு வந்தால் நீங்கள் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை இறையச்சத்துடைய அடையாளம்னு சொல்கிறான். இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளமே அவங்க தர்மம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை சேர்ப்பதை அல்லாஹ் இங்கே ஹராம்னு சொல்லலை. இயல்புலே அல்லாஹ் சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களை ஆசைப்படுவது என்பது மனுஷனுக்கு இயற்கையான, பெண்களை விரும்புறது. அதுக்காக பெண்களை ஆண்களை விரும்புறதை சொல்லல அல்லாஹ். இந்த இடத்துல சொல்ல என்னது? ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களை விரும்புறது. வல் பனீன், ஆண்களை, ஆண் குழந்தைகள் இருக்கின்ற விரும்புறது. வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருக்கொண்டு விரும்புறது. வல் ஹைலில் முஸவ்வமா, உயர்தரமான ஒரு குதிரை வாகனம் இருக்கொண்டு விரும்புறது. வல் அன்ஆம், கால்நடைகள், இதெல்லாம் செல்வங்கள் தான். கால்நடைகள் தனக்கு இருக்கொண்டு விரும்புறது, ஆடு மாடுகள். வல் ஹர்ஸ், விவசாய நிலங்கள், நிறைய காணி பூமி இருக்கணும்னு நினைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் மனுஷன் விரும்புறான். அல்லாஹ் சொல்றான், ஸாலிக மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா, இதெல்லாம் உலகத்தில் அற்பமான, இதுக்கு பின்னால போய் மறுமையை மறந்துடாதீங்க, அல்லாஹ் மறந்துடாதீங்க. இந்த நேசம் உங்களை இறை நினைவை விட்டு, லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்கள் பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் ஒரு அழகான ஒதுங்குமிடம் இருக்கிறது. குல் அஉனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், இந்த காசு பணம் பொருளாதாரம் செல்வங்கள் இதையெல்லாம் விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை பயப்படக்கூடியவர்களுக்கு அவனிடத்திலே ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஹாலிதீன், சும்மா ஒரு நாள் 2 நாளைக்கு அனுபவிக்கிறது இல்லை. இன்னைக்கு காரை வாங்கிட்டு நாளைக்கு மூத்தா போறான், இன்னைக்கு வீட்டை கட்டிட்டு நாளைக்கு மூத்தா போறான். அது குல்த் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்ற இன்பங்கள் எல்லாம் ஹாலிதீன், நிரந்தரமாக இருப்பீங்க, காலங்காலமாக உங்களுக்கு முடிவில்லாத நிரந்தரமான ஒரு இன்பம். ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹரா, அங்கே தூய்மையான துணைவிகள். தூய்மைண்டா என்ன? இந்த உலகத்தில் ஒரு பொம்பளை திருமணம் முடிச்சா அவள் என்ன பண்ணினான்னு நமக்கு தெரியாது. வல்லாஹி பில்லாஹி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பின்னுக்கு பார்த்தா 1500 பிரச்சனை இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்ல, லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜானுன், அவர்களை மனிதர்களும் தொட்டதில்லை, ஜின்களும் தொட்டதில்லை. தூய்மைண்டா அப்படி பெர்ஃபெக்ட், அழகுண்டா அப்படி அழகு. அவர்களுடைய மச்சங்களுக்கு பின்னால் உள்ள அந்த வெண்மை தெரிகிற அளவுக்கு அவர்கள் அப்படி ஒரு ஹூருல் ஐன், அப்படி அல்லாஹ் ஒரு வித், என்ன அழகு இன்றைக்கு உலகத்தில். அது அழகுங்கிறோம், இது அழகுங்கிறோம், என்ன அழகு அங்கே போய் பார். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திருக்காத அவ்வளவு அழகான ஒரு பெண்களை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார். அல்லாஹ் அது மட்டுமல்ல, ரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுட திருப்பொருத்தமும் அங்கே இருக்கிறது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத். எனவே மனிதன் இயல்பாக இதையெல்லாம் விரும்புகிறான் என்பது தப்பல்ல. ஆனால் இந்த பொருளாதாரம், யார் இந்த உலகத்தில் காசு பணத்தை விரும்பாதவன்? எவ்வளோ பெரிய தக்குவாதாரியாக இருந்தாலும் காசு பணத்தை விரும்புகிறானா இல்லையா? ஆனால் பொருளாதாரத்தை விரும்புகிறவங்களை பொறுத்தவரையும் பலதரப்பட்டவங்களை நீங்கள் பார்க்கலாம். சில ஆள் கேட்குறாங்க, பொருளாதாரத்தை விரும்புகிறாங்க மிக கடுமையாக. யாராவது வந்து ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்னாலும் வலைக்கும் சலாம், ஏன் எல்லாத்துக்கும் அழகாக பதில் சொன்னால் வேணுமா கேட்டுக்கொண்ட போய்த்து. எதுக்கு நீ பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு என்ன தான் பண்ண போகிற? நீ ஒன்றும் இல்லை சகோதரர்களே. மக்களுக்கு கொடுங்க, உங்களோட எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லலை, முக்கியமான வரைக்கும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
அனாதைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காசை சேர்த்து வச்சு ஒண்ணுமே நடக்காது. சில மக்கள் அதிகமாக பொருளாதாரத்தை நேசிக்கிறாங்க. சில ஆளுக்கு தேவைக்கு மட்டும் பொருளாதாரத்தை விரும்புகிறாங்க. சில ஆள் கேட்குறாங்க பொருளாதாரத்தில் அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. அபூதர் கிஃபாரி மாறு நபித்தோழர்களுக்கு ஏன்னா அல்லாஹு தாலா அந்த பொருளாதாரத்தின் மீது நாம் அதிக அளவு கடந்த பாசம் வச்சு கஞ்சத்தனமானவர்கள் பட்டியலையும் காசுகளை சேர்த்து எண்ணிக்கொண்டிருக்கிற மோசமானவர்கள் என்ற அந்த பட்டியலில் இருந்தும் நாங்கள் அந்த பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ் கடமையாக்கிற ஜக்காத்து அதே மாதிரி ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களில் இருந்து அல்லாஹ் தூரப்படுத்துகிற விதமாகவும் இந்த பொருளாதார தேடல்கள் அந்த நேசம் நம்மளை ஆக்கிரப்படாது. பொருளாதாரம் நீங்கள் தேடுங்க, எவ்வளோ வேணாலும் தேடுங்க, அது தப்பில்லை. ஏன்னா அது இயல்பு, மனுஷன் அதை விரும்புவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயங்களில் கவனமாக இருக்கும். அனாதைகள் விஷயத்தில், ஏழைகள் விஷயத்தில், நீங்கள் பிறருக்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்சத்தனமானவர்கள் என்ற பேரை மட்டும் வாங்கிறாது. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யஅலமு, மனிதன் அறிய வேண்டாமா, அறிந்து கொள்ள வேண்டாமா, இதா புஅ்சிரமா ஃபில் குபூர், மண்ணறைகள் உள்ளவைகள் எழுப்பப்படுகிற போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கியாமத்தினால கபர்களில் இருந்து மக்களை எழுப்பு. அல்லாஹ் சொல்றான், இன்கானத் இல்லா சைஹத்தன் வாஹிதத்தன். சூரா யாசீன்ல நிறைய பேர் ஓதிருப்பீங்க. இன்கானத் இல்லா சைஹத்தன் வாஹிதத்தன் ஃபஇதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன். ஒரே ஒரு சத்தம் தான். அந்த சத்தம் இந்த ஒவ்வொருத்தரும் அவங்க கபர்களில் எழும்பிய கண்ணுக்கு முன்னால கொண்டு வரப்படுவார். உலகத்தில் இதுவரைக்கும் மௌத்தா போன அத்தனை பேர் எழுப்பி நிற்பாங்க. சிலவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில நாங்கள் எழுப்பப்படுவோமா, இதா மித்னா வக்குன்னா துராபன். அல்லாஹ் சூரத்துல் காஃப்ல சொல்றான், இதா மித்னா வக்குன்னா துராபன், நாங்கள் மண்ணா போய்க்க போறோம். அஜீபுன், ஆச்சரியம். அல்லாஹ் சொல்றான், என்னடா இது, உன்னை படைச்சவனே நான் தான், உன்னை எழுப்பதா கஷ்டம், நீ ஆச்சரியப்படுறனா உன்னை படைச்சதான் ஆச்சரியப்பட்டிருக்கணும். எப்படி என்னை எல்லாம் படைச்சாண்டி, படைச்சவனுக்கு எழுப்ப தெரியாதான்ற. இது ஈஸியான ஒரு விஷயம் மக்களுக்கு. அல்லாஹ் சொல்றான் தாலிக்கையோ, அதாவது இது ஒரு ஆச்சரியமானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் யாசில் 53 அவங்க எழுப்பி நிற்பாங்க. இதழ் குபூர் புஅ்சிரத்தின் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது மண்ணறைகளில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அது அதில் உள்ளவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அது வெளியேற்றப்படுகிற போது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் மாரிஜில் கடந்த வகுப்புல நான் இதை சொன்னேன். யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்ஸாஸி சிராஅன், அவர்கள் அதாவது அவர்களுடைய மண்ணறைகளில் இருந்து அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள். கஅன்னஹும் இலா நுஸுபின் யூஃபிதூன், அவருடைய பார்வைகள் எல்லாம் ஹாஷிஅத்தன் அப்சாருஹும். அல்லாஹ் தஆலா நிறைய சூரா மாரிஜில் சொல்றான். அதே மாதிரி யஹ்ருஜூன மினல் அஜ்ஸாஸி கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிருன்றான். அவங்க கபறுகளில் இருந்து எழும்புவாங்க, அந்த பரத்தப்பட்ட வெட்டுக்கிளி மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் அப்படி ஒரேடியாக பறந்து நின்றா ஒன்றுமே மரம் இல்லை, ஒன்றும் இல்லை, தனி மனித கூட்டமாக இருந்தால் எப்படி இடம். அல்லாஹ் தஆலா சொல்ல வெட்டுக்கிளி கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த மாதிரி எழுப்பி நிற்பாங்கன்னு சொல்லலாம். யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் நம்ம படித்தோம் அந்த சூரா அல்காரியால. சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல மக்கள் இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப கபர்களில் இருந்து அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம் ஒரு செய்தி வருது பாருங்க, யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்பன். கியாம நாளில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். அதாவது ஹுஃபாத்தன் உராத்தன், காலில் செருப்பிரிக்காது, கத்னா செய்யப்படாமல் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். எல்லாருக்கும் யாருக்கும் உடுப்பிரிக்காது. அப்போ உடனே ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அர்ரிஜாலு அன்னிஸா வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத். மக்கள் ஆண் பெண்கள் எல்லாம் இருப்பாங்களா, ஒரு ஆள் பார்க்க மாட்டாங்களா, உடுப்பில்லாமல் இருந்தான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஆண்கள் பெண்களை பார்க்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் பிக்னிக் நடக்கிறல்ல, அங்கே ஒன்றும் மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை, துபாய் மாலுக்குள்ளே இல்லை, எமிரேட்ஸ் மாலுக்குள்ளே இல்லை. அவங்க அங்கே பயங்கரன்னு சொன்னால் யாரையும் பார்க்குற மூடி இருக்காது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு சகோதரன் சகோதரனை விட்டு ஓடுவான். அங்கே ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் அங்கே மூடிக்காது, மோசமாக இருக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்குற கண்டிஷன்லையா அந்த நிலைமை இருக்கும் என்று சொன்னாங்க. எனவே கபர்களில் இருந்து வெளியேற்றப்படுகிற போது அது மாத்திரமல்ல, வஹுஸ்ஸில மா ஃபி சுதூர், இதயங்களில் உள்ளவைகளும் வெளியேற்றப்படும். இந்த இடத்துல 2 வெளியேற்றத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று புதைகுழியிலேருந்து வெளியேறுறது, இன்னொன்று உள்ளத்துக்குள்ள உள்ள விஷயமெல்லாம் வெளியில் வந்துடும். மனிதன் இங்கே மறைச்சி வச்சுட்டு இப்போ 1500 கசடு, வஞ்சகம், பொறாமை, விஷமெத்தனம், சதி எல்லாம் இங்கே தான் இங்கே உள்ளத்துக்குள்ள. வெளியில் பேசும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா இருக்கிறீங்களா, அதா இதா நல்லா பேசுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள 1500 கசடுகளை, பொறாமைகளை, வஞ்சகத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், யௌம துபில ஸராஇர்ன்றான். ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய அந்த நாளில் ஃபமாலஹு மின் குவத்தின் வலா நாசிர், அந்த மனிதனுக்கு எந்த பலமும் இருக்காது, அவனுக்கு உதவியும் செய்கிறவன் எல்லாத்தையும் அவுட். போதாத்துக்கு கையை பேச வைப்பான், காதை பேச வைப்பான், காலை பேச, ஜுலூத் தோள்களை பேச வைப்பான். அல்லாஹ் மனிதன் கேட்குறான், தன்னுடைய தோல்கிட்ட கேட்குறான், எதுக்கு என்னோட ரகசியத்தால வெளியே சொல்கிறான், நீ என்னோட தானே இந்த ஏண்ட தோல் தானே, என்னை பற்றி நீ சொல்லலாமா? அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வச்சா அல்லாஹ் என்ன பேச வச்சான், நான் என்ன செய்ய, என்ற ரப்பு தானே என்ன பேச வச்சான். ரப்பு என்ன பேச வச்சா, நான் பேசாம வைக்கலாமா? எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல மனிதர்கள் உள்ளங்களுக்குள்ள நாங்கள் நல்ல உள்ளங்களாக இருக்கிறோம், கல்புன் சலீமா இருக்கிறோம், கல் உண்மையான உள்ளம், ஈடேற்றமான உள்ளம் இருக்கிறோம். நம்மள
அதாவது நல்ல உள்ளத்தோடு வருபவர்கள் தான் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது நயவஞ்சகர் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்கிறோம். ஆனால் அவன் நயவஞ்சகர் தெரியுது, நல்லா அவனோட குணங்கள் விளங்குது. சஹாபாக்கள் காலத்திலேயே நயவஞ்சகர்கள் தெரியப்பட்டவங்களெல்லாம் இருந்தாங்க. காபி பின் மாலிக் சொல்கிறாங்களா இல்லையா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்கிறாங்க? அதாவது நான் ஒரு முறை போருக்கு போகல, வெளியில் பார்த்தா நயவஞ்சகம் என்று சொல்லப்பட்டவங்க தான் ஊர் முழுக்க இருக்கிறாங்க. நானும் அவங்களோட இருந்துட்டேன். கவலைப்பட்டாங்களா இல்லையா? அப்போ நயவஞ்சகம் என்பது வெளியில் தெரியும். நம்ம சொல்ல இயலாது, நீ நயவஞ்சகன்னு சொல்ல இயலாது. ஏன்னா வெளிப்படையாக பள்ளிக்கு வரான், தொழுகிறான், ஆனால் எல்லா ஃபசாதையும் பின்னுக்கு செய்கிறான். எல்லா குழப்பத்துக்கு பின்னாலும் அவன். ஆனால் வெளியில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா நாங்கள் சுல்ஹை விரும்புகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் இன்னாமாக்கும் உங்களோட தான். அங்கே போய் காபிர்களை சந்தித்தா இல்லை நாங்கள் அவங்களோட இல்லை உங்களோட தான் அல்லாஹ் சொல்றோம். சைத்தான்களோட போய் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, நாங்கள் சுல்ஹை விரும்புகிறோம், நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம்ன்றாங்க. அல்லாஹ் சொல்றா இவங்களா சமாதானத்தை விரும்புறது? ஒரு சமாதானம் இல்லை, பின்னால ஃபசாது பண்றாங்க, குழப்பம் பண்றாங்க என்று அல்லாஹ் அவங்கள பற்றி சொல்றானா இல்லையா? எனவே உள்ளங்களில் உள்ளவைகள் வெளிப்பட்டு விடும். நீங்க நயவஞ்சகத்தை இந்த உலகத்தில் வச்சுக்கிட்டு நீங்க நல்லவ மாதிரி நடிக்கலாம், பொய்யை சொல்லிக்கிட்டு நீங்க நல்லவ மாதிரி நடிக்கலாம். அல்லாஹ்விடத்தில் உங்கள் உண்மைகள் வெளிப்பட்டு விடும். எப்படி மண்ணறைகளிலிருந்து மனிதர்கள் வெளிப்படுகிறார்களோ, கல்புகளிலிருந்து உங்கள் உண்மைகள் வெளிப்பட்டு விடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். எனவே நாங்கள் அதை சீர்படுத்தணும். அதை நாம் சீர்படுத்துவதுதான் நம்மளோட வெற்றி. முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா கபூர்ல இருந்து வெளியாக்குறான். உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் அங்கே அல்லாஹ்வுக்கு முன்னால், சன்னிதானத்துக்கு முன்னால், வாய்களுக்கு அங்கே வேலை இருக்காது. அல்லாஹ் கேட்குறான் சில அடியார்கள், தாரிபு தம்பக்கதா தாரிபு தம்பக்கதா, இன்ன பாவம் செஞ்சே உனக்கு தெரியுமா? இன்ன பாவம் செஞ்சே உனக்கு தெரியுமா? அல்லாஹ்க்கு ஒன்றுமே மறையாது சொல்றே. இங்கும் இல்லை எங்கேயும் அவனுக்கு மறையாது. எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியாக்கிடும். நாளைய மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் சில கேவலப்பட்டு போய் நிற்பாங்க, அவமானப்பட்டு போய் நிற்பாங்க. இவனை பார்த்தாடா நல்லவேன்னு சொன்னோம், இப்படி மோசமான ஆளா இருக்கிறானே என்று சொல்ற மாதிரி எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். வஹுஸ்ஸில மா ஃபி ஸுதூர். அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதி லகபீர். அந்த நாளில் அவர்களுடைய அல்லாஹ் அவர்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அந்த நாளில் ஒவ்வொரு மனுஷனையும் அல்லாஹ், அந்த நாளில் மட்டுமல்ல, நீ பிறக்க முழுக்க ஒன்ற முடிவு என்னன்னு தெரியும், மஹ்ஷர்ல என்னன்னு தெரியும். அவன் எதிர்காலத்தையும் அறிந்தவன், இறந்த காலத்தையும் அறிந்தவன், நிகழ்காலத்தையும் அறிந்தவன். எல்லா காலமும் அவனுக்கு தெரியும். அன்னைக்கு தான் தெரியும் நினைச்சிருவானா? நீ பிறக்க முன்னுக்கே உன்னோட ரிசல்ட் அல்லாஹ்க்கு தெரியும். ஏன் அவன் உன்னை படைக்க முன்னுக்கே நீ என்ன செய்வான்னு அவனுக்கு தெரியும். அல்லாஹ் உனக்கு பாதையை காட்டினா, நீ நல்ல பாதையில் போகணும். அல்லாஹு தஆலா நபி அனுப்பினா, குர்ஆன் இறக்கினா, இன்னா ஹதீனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. நாங்கள் மனிதனுக்கு நேர்வழியை காட்டினா, ஒன்று நன்றியோட வாழு, இல்லாட்டி நிராகரிச்சு வாழு. நிராகரிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீ நன்றி, அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதன் நிறைய பேர் நன்றி கட்டவனா இருக்கிறான். உன்னை நன்றி கட்டு ஈக்க சொல்றான் இல்லை, நன்றி செலுத்துன்னு சொல்றான். அதுக்கான பாதையை காட்டு, அதுக்கான நபிமார்கள் அனுப்பினான். நன்றி எவ்வளவு முக்கியம்ன்றான். அல்லாஹ்ட நியாமத்தை பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறான். எல்லாம் சொல்லி நீ நன்றியோட வாழுண்டா, நீ நன்றி கட்டு வாழ்ந்தா அல்லாஹ்ட தப்பு இது. நீ தானே இந்த சாய்ஸ் பண்ணினா, இதைத்தான் நீ செய்ய போறான்னு ரப்புக்கு தெரியும். அல்லாஹ்க்கு நீ செஞ்ச போறதுதான் தெரியணும்னா அவன் ரப்பிலேயே, நீ செய்ய முன்னுக்கே அவனுக்கு தெரியும். எனவே அவன் இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதி லகபீர். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்திலேருந்து நம்ம என்ன சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும்னா, நான் இது நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம். அல்லாஹு தஆலா இவ்வளவு சத்தியத்தை பண்ணி போட்டு சொல்ற மெசேஜ் என்ன? மனிதன் நன்றி கட்ட, காசு பணம் கிடைச்ச உடனே நான் என்னடங்கிறான். என்னடா உன்னோட ரப்பு தானே உனக்கு தந்தா. அல்லாஹ் கேட்குறான், அடே அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கப்படுவதற்கு சிலர் அழைக்கப்படுகிற போது சில பேர் வமின்ஹும் யப்ஹல், சிலவன் கஞ்சத்தனம் பண்றான். எவன் கஞ்சத்தனம் பண்றான்னு தெரிஞ்சு கொள்ளட்டும், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை உங்கள்கிட்ட வரது. நீங்க வர வேண்டி கஞ்சத்தனம் பண்ணிட்டு யார்கிட்ட நீ போறான்? அல்லாஹ்ட்ட போகணுமா இல்லையா? நீ எப்படா கஞ்சத்தனம் பண்ணுவா? ஹதீஸ்ல பார்க்குறோம், சிலவனுக்கு கிடைச்ச உடனே இது என்னட அல்லாஹ் 3 நபர்களை சோதிச்சான் பனு இஸ்ரவேலர்கள்ல. ஒருத்தன் கண் தெரியாதவ, இன்னொருத்தன் குஷ்டரோகம் பிடிச்சவன், ஒருத்தன் வழுக்கத்தல. 3 பேருக்கு செல்வத்தை கொடுத்தான், 2 பேர் ஃபெயில் ஆகிட்டு. செல்வத்தை கொடுத்து போட்டு வானவர்கள் எல்லாம் அனுப்பினா, இப்படித்தான் நான் வந்த வழியில் எனக்கு இதாக போச்சு, நீங்கள் தான் தரணும். எனக்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் பிஸி, எனக்கு ரொம்ப பிஸியாக நான் இருக்கிறேன். இல்லை அல்லாஹ் இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்களே, உங்களுக்கு தந்தான் தானே. நான் எங்கே தெரியல, நான் இதெல்லாம் என்ன பரம்பரை சொத்து அப்படின்றான். அல்லாஹ் சொன்னார், அந்த வந்தவர் வானவர்னு தெரியாமல் தான் இவர் சொல்கிறார். வானவர் சொல்கிறார், நீ சொல்கிறது பொய்யா இருந்தால் உன்னை பழையபடி ஆக்கி. ஒரே ஒரு மனுஷன் தான், கண் தெரியாத அந்த நபர் மட்டும் தான் தமிழ். நான் கண் தெரியாமல் இருந்தேன். மனிதர்களை அல்லாஹ் என்ன பார்க்க வச்சான், இவ்வளோ செத்துவளை தந்தான். நீங்கள் எதை விரும்புறீங்களோ எடுத்துருக்கோம். நீங்கள் விட்டுட்டு போகிறத விட நீங்கள் எடுத்துட்டு போகிறது தான் எனக்கு விருப்பம். நீங்கள் கொண்டுட்டு போங்க அப்படின்னு நாங்கள் அல்லாஹ் தஆலா அவர் அதே நிலையில் வச்சோம். எனவே அல்லாஹ் சில நியாமத்துகளை தரும்போது நம்ம நன்றி கட்டு நடக்கப்படாது. இந்த நன்றி என்ற தலைப்பில் நான் பயானம் பண்ணி அதை ஃபுல்லாக கேளுங்க. நன்றி செலுத்துதல்னா என்னன்னு அதில் நான் நிறைய விஷயங்களை நான் இதில் தொகுத்து பேசுகிறேன். எனவே மனிதன் நன்றியோடு வாழணும், குஃப்ரில் இருக்கப்படாது. அல்லாஹ் ஷுக்குர், அவன் ஷாக்கிரன் லி அன்உமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். நியாமத்துகளுக்கு நன்றி நபிமார்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுது இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டானே, நீங்கள் எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வணங்கணும்? என்ன சொன்னாங்க?
அதாவது நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? அஃபலா அக்கூனு அதாவது அதாவது நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதான்றது. நன்றின்றது முக்கியமான ஒரு ஒரு மூமினுடைய கஞ்சத்தனம், பிறருக்கு கொடுக்காம இருக்கிறது, உலோபித்தனமா இருக்கிறது, கடமையில் ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறது, பணம் இருந்து ஹஜ் செய்யாமல் இருக்கிறவன் ஒரு உலோபி மட்டுமல்ல, அவன் அழிவு பாதையில் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் இது போன்ற அல் குர்ஆனி வசனங்களை நாங்கள் படித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாக்குவானாக. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.